போன் அடிக்கடி சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. கேம் விளையாடும் போது பேட்டரி சரியாவே நிக்க மாட்டேங்குது எனக்கு. அதான் ப்ரோ வந்து ஓப்போல பாத்தீங்கன்னா நியூவா மாடல் லான்ச் பண்ணாங்க F33 சீரிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நியூவா லான்ச் ஆயிருக்கு Oppo F33 Proன்ற மாடல். இது வந்து டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவான டிசைனாகவும் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா Oppo Find X9 சீரிஸில் யூஸ் பண்ணுற ஒன் பீஸ் டிசைனை வந்து Oppo F33ல வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 50 MB அல்ட்ரா வைட் ஆங்கிள் செல்ஃபி கேமரா இருக்குது. இதில் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் செல்ஃபி ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு குரூப்பாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 100% அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.0க்கு ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகி அல்ட்ரா வைட் ஆங்கிளில் உங்களுக்கு 100 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ வரைக்கும் உங்களுக்கு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் வந்து கலர்ஃபுல் ஃபில் லைட் ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குது. இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, என்ன நீங்கள் பார்ட்டிக்கு எங்கன்னா போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா மூலிமா நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி இதில் வந்து ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணி அது ஆல்வேஸ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இதில் நீங்கள் கலர் சேஞ்ச் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP69K ஆப்ஷன் இருக்குது. இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டோடு வந்துடும் உங்களுக்கு. இதில் 360 டிகிரி ஆர்மர் பாடி ஆப்ஷன் இருக்கிறதுனால ஃபோன் சப்போஸ் கீழே விழுது அப்படின்னாலும் உடையிற சான்சஸ் அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. 1000 mAh பேட்டரி இருக்குது, லார்ஜர் பேட்டரியாகவும். இதில் 5 இயர்ஸ் வரைக்கும் டியூரபிலிட்டி ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து 80 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் சார்ஜ் ஆகும். அது இல்லாமல் டைப் சி டு டைப் சி கேபிள் மூலமாக இதில் வந்து 10 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு கலர் OS 16 ஆப்ஷன் இருக்கிறதுனால நிறைய விதமான AI ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா AI டாக்குமெண்ட் வியூவர் ஆப்ஷன் இருக்குது. அது மூலிமா என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு பேப்பர் கசங்கி இருக்குது அப்படின்னாலும் அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் டாக்குமெண்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கிளியரான ஃபோட்டோவும் நல்ல அதில் இருக்கிற பிக்சர்ஸும் அதில் இருக்கிற வேர்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளாரிட்டியோடு உங்களுக்கு கிடைக்கும்.